ஒரு சிறு அலட்சியம் ஒரு உயிரிழப்புக்கு காரணம். இருக்கவங்களுக்கு நாங்க கேக்குறப்ப அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு 10 நாட்கள்ல நிறைய பேர் சொல்றது இந்த வளகாப்பு வைபவத்தை நடத்தியிருக்காங்க. ஒரு கர்ப்பிணி பெண் வீட்டுல இருக்காங்க அப்படின்னா அவங்கள ரிவர்ஸ் குவாரண்டைன் சொல்றது. அவங்களுக்கு மட்டும் தனியா ஒரு அறை கொடுத்து மத்தவங்க எல்லாரோடையும் அவங்க மிங்கிள் ஆகாம வச்சுக்கிட்டு இந்த இரண்டாம் அலையினுடைய தீவிரம் குறையிற இந்த மேபி இன்னொரு ஒரு மாதம் 1.5 மாதம் ஆகலாம். அது வரைக்கும் அவங்கள பாதுகாப்பா வச்சுக்க வேண்டியது ஒவ்வொரு வீட்டுல இருக்கவங்களுடைய கடமை. சோ வேண்டாம் வளைகாப்பு அப்படின்றதுதான் மகப்பேறு மருத்துவர்களான நாங்க உங்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரையா இருக்கு. வளைகாப்பு நிகழ்ச்சி நடந்தால்தான் தாயும் சேயும் நலமுடன் இருப்பார்கள், சுகப்பிரசவம் ஆகும் என்ற பெற்றோரின் நம்பிக்கையே ஒரு உயிரிழப்புக்கு காரணமாக அமைந்துவிட்டதே என்ற துயரத்துடன் கூறுகின்றனர் பெண்ணின் உறவினர்கள். தற்போது கார்த்திகாவின் மறைவால் அவரது குடும்பம் நிலை குலைந்தது மட்டுமல்லாமல் கொரோனா தொற்றுக்கும் ஆளாகி உள்ளது.